ரேஷ்மா. சிவா, ஏய், நீ எப்படி இங்க வந்த? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்த? எல்லாம் காரணமாதான். அயலி, ஐயோ, அயலி, முகத்தை மூடு, முகத்தை மூடு. ப்ஷு. கீழே உங்க ரூமுக்கு போனேன். உங்க 2 பேருமே ஆளை காணோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அயலி ரெடியா இருக்கால? ஏன் அயலி, அப்ப கீழே வர வேண்டியதானே? எல்லாரும் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இவ முக்காடு போட்டுட்டு இருக்கா? இல்ல, ரொம்ப நாளாவே அயலிக்கு சைனஸ் ப்ராப்ளம். அம்மா, இந்த தீர்த்தத்தை விநாயகருக்கு படைச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினைச்சு கும்பிட்டுட்டு இந்த தீர்த்தத்தை திரும்பி எடுத்துட்டு வாமா. ஏ அயலி, எதுக்கு முக்காடு போட்டு மூஞ்சி மூடி இருக்க? ஏ அயலி, வீட்டுக்குள்ள தானே இருக்க, இப்ப எதுக்கு நீ முகத்தை மூடிக்கிட்டே இருக்க? உன் முகத்துல இருக்கிற துணி எடு. அதான் நான் சொன்னேன்ல, அவளுக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம், சாம்பிராணி போக ஆகாதுன்னு. அதான் அந்த புகையை சுவாசிக்காம இருக்கிறதுக்காக முகத்தை துணியால மூடி இருக்கா. சரி அயலி, நீ போ. ஏன் அவ முக்காடு போட்டுட்டு போற காரணம் எனக்கு சரியா இருக்கும்னு தோணல. அவ நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அது அயலி தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆமாத்த, அது அயலி தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, இப்பவே போய் அவ துணிய விலைக்கு முகத்தை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அம்மா, இப்படியெல்லாம் பாதியில எந்திரிக்க கூடாதுமா. இந்திராணி, மாமா, என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, ஃபோன் பண்ணா உங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இரு, நான் வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சுத்தி எந்த மெக்கானிக் ஷெட்டும் இல்ல. அதனால வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனேன்ல, அதான் இப்படி மூச்சு வாங்குது. அப்புறம் போன் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் வேற வழி இல்லாம ஓடி வந்தேன் சிவா. அக்கா, அதான் மாமா வந்துட்டாருல, நீங்க பூஜையில கலந்துக்கோங்க. ரித்திகா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அயலிக்கு நிஜமாவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவ முகத்தை இப்படி மூடிக்கிட்டு தான் இருப்பா. ஓ, இந்திரா, என்ன இந்திரா இதெல்லாம்? நீயாவது சொல்ல. இப்படி பூஜையில உட்காந்துக்கிட்டு இப்படி முகத்தை மறைச்சிட்டு இருந்தா அது அபசகுணம் தானே? அப்புறம் இந்த பூஜைக்கான பலனே முழுசா கிடைக்காம போயிடும். அயலி, முகத்துல ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கா? அப்புறம் என்ன, அதான் இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல, இந்நேரம் முகத்துல இருந்ததெல்லாம் சரியா இருக்கும். நீ முகத்தை ஓபன் பண்ணு. ஏங்க, சரியான என்னங்க? அதுக்குன்னு உடனே இந்த முகத்தை வெளிச்சத்துல காட்டணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், இல்லைன்னா திரும்ப அலர்ஜி வந்தாலும் வந்துடும். அப்படின்னா அவ முகத்தை ஒரே ஒரு தடவை காட்டிட்டு அப்புறம் வேணா மூடிக்க சொல்லுங்க.
வந்ததுல இருந்து உன் மூஞ்சி பார்க்க முடியலன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐலி, உனக்கு ஓகேனா ஒரே ஒரு தடவை உன் முகத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமா மூடிக்கோ. டேய், அது ஒண்ணு இல்லடா, சின்ன காயம்தான்டா. காயமா? எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? அது ஒண்ணு இல்ல, நான் பைக்ல போயிட்டு இருந்தேனா. யாரு மாமா அந்த ரவுடிங்க? அவங்களும் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? டேய் விடுறா, நான் தான் வந்துட்டேன்ல. அடுத்த தடவை எங்கேயாவது மட்டும்னா பாத்துக்கலாம். அண்ணே, ஆனா நீங்க வேற லெவல் தெரியுமா? ஏன்? அவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி கரெக்டா வந்து பூஜையை அட்டன் பண்ணிட்டீங்களே. எக்காரணத்தை கொண்டும் பூஜையை மிஸ் பண்ணிடக் கூடாதுங்கிற ஒரு வெறி, அப்படிதானே? அட நீ வேற ஐலி, மாமா மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வந்து பூஜை அட்டன் பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா?